கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். திருக்கரத்தால் தாங்கியம்மை திரு சித்தம் போல் வழி நடத்த குயவன் கையில் களிமானான் அனுதினமாம் வானைந்திடமே. குயவன் கையில் களிமானான் அனுதினமாம் வானைந்திடமே. வசனாம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிரலே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு காண்களினால் காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. காண்களினால் காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இரண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். செய்திக்கு ஆதாரமான வசனம், கீ வசனம் சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் இருக்கிறார். ஆப்போசிட் காரியத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். கர்த்தர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர், கிரியேட்டர். அவருக்கு நம்ம எல்லாம் ஒரு தூசியிலே ஒரு தூசி. அதான் அவருக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம். நம்ம அநேக நேரம் நம்மளை வழி நடத்துறவர்கள், நமக்கு சொந்தக்காரங்க, இவங்களை நம்ம மறந்துடுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல அலுவல்கள் இருப்போம், பிஸியா இருக்கும், மறந்துடுவோம். ஒரு காரியத்தை செய்யறேன் இருக்கோம், மறந்துடுவோம். ஏன் மறக்கிறோம்னா பிஸி ஷெட்யூல். ஆனா ஆண்டவர் இப்படிய பல குணாதிசயங்களை இன்னைக்கு நம்ம 3 குணாதிசயத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 குணாதிசயத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட், பல குணாதிசயங்கள் இருக்கு. முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் இஸ் லவ். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் அன்பா இருக்கிறார். அந்த அன்பா இருக்கிறதுனால அவர் நினைக்கிறார். உங்களுக்கு யாரையாவது ரொம்ப 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 பிடிக்கும்னா அவங்களை நினைத்து கொண்டிருக்கு, மறக்கவே மாட்டேங்க. ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகள் டீனா திவ்யாவுடைய ஒரு சொந்தக்காரர், அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு முக்கியமான நான் வேலைக்கு போயிருந்தப்ப அவங்க எங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வரணும் அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் அவங்க வீட்டில் போய் அன்னைக்கு முந்தி ஃபாஸ்டிங் இருக்கும்போது, அந்த நாள் ஃபாஸ்டிங் நாள், திங்களோ வியாழனோ ஏதோ ஒரு நாள் அங்கே போயிருக்கேன் மத்தியானம். அவங்களுக்கு முதலே தெரியும் அண்ணாச்சிக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங், சாப்பிட மாட்டாரு, ஆனால் ஜூஸ் குடிப்பாரு அப்படின்ட்டு இப்படி நியூஸ் போயிருக்கு. போன உடனே ஒரு வணக்கம் வச்சாங்க, ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அந்த அம்மா, நான் பல வருஷத்துக்கு, அதாவது டீனா திருமணத்துக்கு அப்புறம் நான் முதல் முறை அவங்க வீட்டுக்கு போறேன். அப்படி அவங்க என்னை வரவேற்றாங்க, உட்கார வச்சாங்க. அவங்க கதைகளை சொல்றாங்க. அவரு ரொம்ப பேசல, ஒரு இடத்துல அப்படி உட்காந்துருக்காரு, அமைதியா பார்த்துருக்காரு. ஆனால் அந்த அம்மா, நாங்கள் எப்படி இந்த ஊருக்கு வந்தோம், எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டோம், எப்படி நாங்கள் உயர்ந்தோம், எவ்வளோலாம் நாங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ல நடந்துதான் ஒரு லிஃப்ட் கிடையாது, அந்த காலத்தில் கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட். அவங்க வீடு டாப்ல இருக்கு. நான் அதுக்குள்ள 2வது ஒரு ஜூஸ் வந்துச்சு, 3வது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு ஒரு நேரம் கொண்டாச்சு. சில மாதங்கள், நல்லா கேட்டோம், சில மாதங்கள்ல ஒரு திருமண வீட்டில் தூத்துக்குடியில் அவர் எனக்கு வந்து, அண்ணாச்சி வணக்கம் அப்படின்னாரு. நானும் வணக்கம் அண்ணாச்சி, அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறேன்ட்டு நான் நைஸா என் மகளோட போயிட்டு
கூட்டி இது யாருமா இந்த ஆளு அப்படின்னு நான் கேட்டேன். அவ சொல்றா, ஐயாப்பா எங்க வீட்டுல போய் நீங்க 3 ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்கல்ல, ஞாபகம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆமாடா அப்பாவுக்கு வயசாயிருச்சு, ஞாபக சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். வாங்கப்பா வாங்க, உங்களுக்காக ஞாபக சக்தி கம்மியா. நீங்க என்ன ஆகி போச்சுன்னா, அந்த வீட்டை விட்டு வந்தவொடனே அவங்கள மறந்துட்டீங்க, அவங்கள ஒருக்கா கூட நீங்க நினைக்கல. அவங்களுக்கு உங்க நினைவு விட்டு அவங்க ஃபுல்லா போயிட்டாங்க. அதனால நீங்க கேட்கறீங்க இந்த ஆள் யாருன்னு என்கிட்ட கேட்கறீங்க. உங்களுக்கு பைபிள்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா, பேஷண்டெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல, அதனால அவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மகள் ஒரு விளக்கம் சொன்னா, ஆமா நீ சொல்றது சரி அப்படின்ட்டு. அப்ப நான் என்னுடைய சொந்தக்காரங்களா, அவன் சொந்தக்காரங்களா எங்க இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. எத்தனை ஜூஸ் கொடுத்தாங்க, 3 ஜூஸ் கொடுத்தாங்க. குடிச்சேன்னா ஆமா குடிச்சேன். அந்த ஸ்டெப்பை விட்டு இறங்கின உடனே உங்களை டோட்டலா மறந்துட்டேன். ஆனா நம்ம ஆண்டவர் மறக்க மாட்டோம். காரணம் லவ். அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். சோ இந்த அன்பா இருக்கிற ஒரு குணாதிசயம் பிரிக்கவே முடியாது. 2வது என்ன அவருடைய குணாதிசயம்னா, அவர் ஒரு பரிசுத்தர். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்துல பரலோகத்துல தேவதூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 துதித்து கொண்டே இருக்காங்க. அந்த பரிசுத்தமான தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் இருந்து ஒளியான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார். குமாரனுடைய ரத்தத்தால் நம்மளை கழுவுறார். கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்திக்கிட்டு நம்மளிடத்துல அவர் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல ஏன் ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கலாம் பரிசுத்தாங்க, ஆகையால் நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தர். இப்ப 2 மிருகத்தை நாங்கள் காட்டுறேன். 1 பன்றி, எரும மாடு. பன்றி எரும மாடும் எங்க இருக்குன்னா சகதிக்குள்ள இருக்கும். ரொம்ப சுகமா இருக்கும். ஒரு நாளும் வருத்தப்படாது, ஐயோ நம்ம பன்னியா பிறந்துட்டோமே, ஐயோ நம்ம எரும மாடா பிறந்திருக்கோமே, நம்ம அந்த சகதியில இருக்கிறோமே நினைக்க வச்சாரு. நல்லா குழுக்குள்ளன்னு ஏசிக்குள்ள இருக்கிறாப்புல இருக்கும். மக்கள் எல்லாம் ரோட்ல நடந்துகிட்டு இருப்பாங்க, வெயில்ல கொடையை பிடிச்சிக்கிட்டு. அது என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூசுப்பா இருக்கு, இல்லை இடவெளி இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து கொஞ்சம் படுத்துக்கிட்டா என்ன, நாங்கெல்லாம் வேண்டான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி அது நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது பிறந்ததுலே சகதியில் தான் இருக்கும். அந்த ஒளியான சேற்று அதால வெளியே வர முடியாது. ஆனா ஒரு பூனை இருக்கு. இந்த பூனை எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு குசுமின்னு சொல்லுவாங்க, கிச்சன், அந்த காலத்து கிச்சன் கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கறி இருக்கும். இந்த கறி உடம்புல ஒட்டாம அதுக்கு நைஸா போகும். அதுக்கு கிச்சன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். வேற லேசா அழுக்கு பட்டுச்சுன்னா அப்படியே கையை எச்சு பண்ணி அதை லேசா தொடச்சு. ஏன்னா அது பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு மிருகம். நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்ம நினைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அப்ப நம்மளை நினைத்திருக்கிற காரணம் என்னன்னா, நான் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தத்துல வளரணும், அந்த குரோத் வரணும். அதுதான் 2வது ஒரு குணாதிசயம். 3வது அவருடைய குணாதிசயம் என்னன்னா, கர்த்தர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத கர்த்தர். இந்த மாறாதவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை மாறாதபடி இருக்கணும்னு நம்மளை எதிர்பார்க்கிறார். பாத்தீங்களா, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அந்த மாறாத கர்த்தர் ஏன் நம்மளை நினைத்திருக்கிறார்னா, 3வது குறிப்பு, நம்மளையும் மாறாதபடி இருக்கணும். மாறாதபடி இருக்கணும் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அந்த ஓட்டத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப வலதுபுறம் இடதுபுறம் நம்ம பார்க்க கூடாது, சாயாதபடி நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். அது எந்த ஒரு மாறுதலா இருக்கக்கூடாது. அப்படி ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாறாதவர்ல இருக்கணும். ஏன் மாறாதவர் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நேரம் ஒரு சில அட்ராக்ஷன் வரும். அந்த அட்ராக்ஷன் வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க மாறிடும். ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், பிஹெச்டிலாம் கிடையாது, பயங்கரமான ஊழியம் செய்கிறவர். அவரு டாக்டர்னா காவி, நான் அந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன், இது புதுசு, என் மனைவி வாங்கி கொடுத்தது. ஆனா அவர் இந்த டிஷர்ட்லாம் போட மாட்டார்.
காவி கலர் சட்டை போட்டிருப்பாரு, ஜிப்பா, காவி கலர் வேஷ்டி, ஒரு ஜோல் போட்டு பை போட்டிருப்பாரு. இந்த ஜோல்ரா பைக்குள்ள புதிய ஏற்பாடும் சில அந்த நோட்ஸு பேம்ப்ளெட்ஸ் வச்சிருப்பாரு, ஒரு ஒருத்தரம் கொடுத்துட்டு இருப்பாரு. குறிப்பா வாலிபர்களுக்கு அவர் செய்தி கொடுப்பார். அவருடைய செய்தியில ரெண்டு காரியம் இருக்கும். ஒண்ணு சிம்பிளிசிட்டி, உலகத்துல நீங்க அட்டாச் ஆகக்கூடாது. உங்களுடைய உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்கணும், அது உங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விசுவாசத்தின் சுகம். விசுவாசத்தின் சுகத்தை மாதிரி அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அசைக்க முடியாம பேசுறவர் அந்த டாக்டர். அப்படி ஒரு வைராக்கியமான ஓட்டத்தை ஓடி எத்தனையோ பேர் ஆண்டவர்கிட்ட வழி நடத்தினார். அதுவும் குறிப்பா ஒரு மீட்டிங் போட்டு இந்த யூத்துக்கு அவர் செய்தி சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த யூத் எல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு இருந்தார். ஆனா மாறாதவர் மாறிட்டார். எப்படி மாறிட்டார் அவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாகர்கோவில ஒரு மீட்டிங் போட்டார். அப்பதான் அவருக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருச்சு. பிசாசுனா பிசாசு கிடையாது, ஒரு அக்கா வணக்கம் வச்சு, ஐயா டாக்டர் ஐயா, உங்க செய்தி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எங்க வீட்டில தான் வந்து தங்கணும். நாங்க 3 அக்கா தங்கச்சி இருக்கோம், நான் தான் எல்டஸ்ட், உங்களுக்கு யாருக்குமே திருமணம் நடக்கல, நீங்க வந்து எங்க வீட்டில இருந்தா எங்களுக்கு ஆசீர்வாதம். வந்தார், அக்காவை பார்த்தாரு, வணக்கம் வச்சவரு கல்யாணம் கட்டிட்டார். அது கல்யாணத்துக்கு நான் தடை பண்றது கிடையாது. நான் வந்து கல்யாணங்கிறது ஆண்டவருடைய பிக்சட், அதெல்லாம் நான் மாற்றவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இவருடைய அழைப்பு ஒரு என்ன அழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நசரேயன் அழைப்பு. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நசரேயன் வரதாச்சுல இவரும் இருந்தார். எப்படி யோவான் ஸ்நானகன் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டிருந்தாரோ இவர் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ். ஆனா நாகர்கோயில்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சூட், கோல்டு செயின், ஒரு 4 செயினாவது போட்டிருப்பாரு, கோல்டு மோதிரம், வாட்ச் இதெல்லாம் மாட்டிட்டார். மாட்டிக்கிட்டு அழைப்பு மாறிடுச்சு. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஏன் நினைவு வைத்திருக்கிறாங்கன்னா, என்னைய ஆண்டவர் வந்து வேற பாதையில கொண்டு போறார். நான் இன்னைக்குமே காவி ட்ரெஸ் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்க வீட்டுக்காரன் வாங்கி தரா, சந்தோஷமா நான் இருக்கேன். என்ன இந்த பாதையில கொண்டு போற, நான் போய்கிட்டே இருக்கேன். இன்னைக்கெல்லாம் பயங்கர விளைவின இருக்கு, அதனால நான் வந்து செய்தி சொல்லிட்டு நான் விளைவினத்தையே பார்க்க மாட்டேன். ஆனா நேற்றும் இன்றும் மாறாதவர் தான் பிள்ளைகள் மாறாதபடி இருக்குன்னு எதிர்பார்க்கிறார். இவர் மாறினால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு மூளையில ஒரு கட்டி வந்துருச்சு, கேன்சர் கட்டி வந்த உடனே அப்படியே அவர் உடைஞ்சிட்டார். எவ்வளவோ அழுது ஜெபம் பண்ணிக்கிறார், பாலியில துடிக்கிறார். எத்தனையோ நோய்களை இவர் சுகம் கொடுத்திருக்காரு, ஊசிப்பட்டு கிடையாது, நாங்கெல்லாம் ஊசிப்பட்டு சரி பண்ற ஆளுக்கு. ஆனா விசுவாசத்துல ஜெபத்துல எத்தனையோ கட்டிகளை கரைச்சிருக்கிறாரு. ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இவர் மாறிட்டாரா? கைவிட்டு மறித்து அவருக்கு அடுத்து அவங்க யாரு என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு செஞ்சு போயிடுச்சு. சரி, இப்ப நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. இப்போ வசனத்துக்குள்ள நம்ம போகிறோம். எடுத்துக்கொள்ளாம சங்கீதம் 40வது அதிகாரம் 11வது வசனம் தான் தியானிச்சு. பேக்ரவுண்ட் சொல்லிட்டு 3 கருத்தை சொல்லிட்டு பேக்ரவுண்ட் பார்த்தோம். 40வது அதிகாரம் 17வது வசனத்தில், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தர் ஏன் இவர் மேல் நினைவார்? இதான் பார்க்க போறோம். ஏன் இவர் மேல் நினைவா இருக்கிறார்னா 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 11வது வசனத்துல, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் எனக்கு காக்கிறது. இந்த 3 காரியத்தை நான் காட்டுறேன். இந்த 3 காரியங்களும் இணைந்து வந்து தாவீதை தாண்டு அப்படி சப்போர்ட் பண்ணுது. என்ன பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். 11வது வசனம், கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்கள். நம்பர் 1 இரக்கம், ஒரு சப்போர்ட், முக்காலி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இரக்கம் தங்கிட்டு, 2வது பக்கம் உம்முடைய கிருபை, 3வது உண்மை, எப்பொழுதும் எனக்கு காக்கிறது. அந்த என்னை காக்க கடவுதுன்னா ஆண்டவர் 3 காரியங்களை அனுப்பி தாவீதை காத்து கொண்டே இருக்கிறார். காத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த பாதுகாப்பு நினைச்சுக்கிட்டே இருக்கார். சரி, நான் தாவீதுக்கு 3 காரியத்தை கேட்டுட்டான். ஐயா, இது எல்லாமே எங்கிட்ட தானே இருக்குது, மனுஷங்கிட்ட கிடையாது.
இந்த மூணுமே மனுஷன்கிட்ட கிடையாது. எதெல்லாம் கிடையாதுன்னு, இரக்கம் மனுஷன்கிட்ட கிடையாது. நான் திரும்ப சொல்ல போகிறேன். இரக்கம் மனுஷன்கிட்ட கிடையாது. ரெண்டாவது கிருபையும் கிடையாது, உண்மையும் கிடையாது. இந்த மூன்றும் மனிதன்கிட்ட கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட கிடையாது, உண்டு. இது ஆண்டோடைய விசேஷமான ஒரு குணாதிசயத்தை நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். சரி, இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு காரணம், அடுத்த ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போயிடும். சங்கீதம் 98வது அதிகாரம் 3வது வசனம். 98:3. அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தம்முடைய கிருபையை நினைவு கூர்ந்தார். பூமியின் ஏழ்கையில் எல்லாம் தேவனுடைய ரட்சிப்பு. இப்போ எக்ஸ்டென்ஷனை பார்க்கணும். எக்ஸ்டென்ஷனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வீடு கேட்பாரு, காசு நிறைய வச்சிருக்கு, பக்கத்தில் ஒரு அதே வாங்குறாரு, அடுத்த வாங்குறாரு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எக்ஸ்டென்ஷன். இது எப்ப முடியும்? காசு இருந்தா தான் முடியும். ஆனா ஆண்டவர் எக்ஸ்டென்ஷனை யார் மேல கொண்டு வரா? பூமியின் நிலை. பூமியின் நிலை யார் வந்துடுறா? விருதுநகர் வந்துருச்சுங்க. வந்துச்சா இல்லையா? விருதுநகர் வந்துச்சு. இதுக்குள்ள பால சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் அந்த உண்மை, கிருபை, எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பூமியின் நிலை இது ஆரம்பித்து இஸ்ரவேல் ஆரம்பிக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 98:3. அவர் இஸ்ரவேலின் குடும்பத்திற்காக தமது கிருபையும் உண்மை நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் குடும்பத்தில் இருந்த தாவீதில் ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கா? எனக்கு தான் வாசிக்கணும், பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுவதற்கு பூமியின் ஏழ்கையில் இருக்கிற எல்லாருக்குமே வச்சிருவார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய செட்டுக்குள்ள இருக்கணும். அவர் நினைவு கூறுகிறா, நீங்க அவரை நினைவு பண்ணணும். அதுதான் அதனுடைய பேசிக் கான்செப்ட். சரி, இப்ப மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு கம்பேரிசிவனா ஒரு காரியத்தை நம்ம காட்டப்படும். இப்ப 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சேன். ஒன்னு தேவனுடைய தன்மை, மனிதனுடைய தன்மையை பார்க்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். தாவீது. எந்த தாவீது? ஆண்டவரே நினைவு கூறு ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, என் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே, என் மேல் உண்மையா இருங்க ஆண்டவரே, என்னை மறந்துடாதங்க ஆண்டவரே கதறி அழுதாரோ. அவர் தன் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சாலமோன்ட்ட ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். அப்பா, மறந்துடாத ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அது என்னன்னா பழி வாங்குறது. நல்லா தெரியும், பழி வாங்குறது ஆண்டோடைய காரியம், இது நம்ம காரியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனம். சிரியாவின் குமாரனாகிய யோவாப், இவன் ஒரு போர் சேவகன். நேரின் குமாரனாகிய அப்னேருக்கு எத்தேனின் குமாரனாகிய அம்சாவுக்கு செய்த காரியத்தை அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில் ரத்தம் சிந்தினான். அதனால உன் யுக்தியின்படி செய்து அவனை நரைமயிலே சமாதானத்தில் இறங்குறார். இவருடைய ரொம்ப நெருங்கின ஒரு போர் கேப்டன். ஆனாலும் அவர் தவறு செய்தார். பையன்ட்ட என்ன சொல்லணும்? அப்பா, பழி வாங்குறது நம்ம வேலை இல்லப்பா, இது ஆண்டோடைய வேலை, நம்ம பழி வாங்க கூடாது அப்படித்தானே சொல்லணும். அதான் முன்னாடி சொல்றாரு பாருங்க, எல்லாமே சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை திடப்படுத்து, மோசே நியாயப்பிரமாணத்தை 4வது வசனம் பாருங்க, எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் நினைவு கூர்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழி வாங்கியிருப்பான் அப்படிங்கிறாரு. இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்குள்ள ஒரு வித்தியாசம். இது தாவீதுக்கு என்ன ஆசை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை. ஏன் உண்மை அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத காட்டப்படுது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம சேர்த்து பார்க்கணும். 8வது வசனம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் பாகூரின் ஊரானாகிய பென்னியமின் கோத்திரனாகிய சீமேயி உன்னிடத்திலே இருக்கிறான். நான் மக்னாமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாக தூஷித்தான். ஆனால் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினாலே நான் உன்னை பட்டயத்தாலே கொன்றுபடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆணையிட்டு கொடுத்தா ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னால் அவனை கொல்ல முடியாது, நான் ஆணையிட்டு, ஆனால் அதை நீ செய்யணும். ஆனாலும் நீ அவனை குற்றமற்றவன் என்னாது. பார்த்தீங்களா?
மகன்கிட்ட பழி வாங்கு அப்படிங்கிறாரு. நீ புத்திமான் என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். தாவீது ஒரு ஸ்டேஜ்ல எப்படி இருந்தாருன்னா, சவுல் கொலை செய்ய வரும்போது பயங்கர ஒரு நீதிமானா பிஹேவ் பண்ணாரு. அதாவது அப்படி குத்தி கொல்றதுக்கு ரெடியா இருக்கு, சான்ஸ் செய்ய மாட்டார். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் தொடவே மாட்டேன். அவரு ஒண்ணு வயதாய் சாகணும், இல்ல யுத்தத்துல சாகணும், இல்ல கர்த்தரை அடிச்சு கொள்ளட்டும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு சொன்ன தாவீது மகன் என்ன சொல்லுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதனுடைய பேக்ரவுண்டா நம்ம பார்க்க போறோம். வாசிப்போம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 2 சாமுவேல் 16. சீமேவி தூஷித்தான், இல்லைன்னு நான் சொல்லல, தப்புதான், அவன் செய்தது தப்புதான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம், சீமேயி தாவீதுக்கு தூஷித்து, ரத்த பெரியனே, பேலியால் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்திலே ராஜாவாக ஒன்னே கற்பித்தார். இப்படி ராஜபர்த்தது. இப்ப நீ ரத்த பெரியன்னு சொல்லி அவனை தூஷிக்கிறாரு. அப்ப அபிசாய் ராஜா பார்த்தான்னு சொல்றாரு, அந்த செத்த நாய் தலையை நான் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, அது கண்ணை காட்டினா தூக்கிருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆனா மறிக்கும் போது இருதயம் டோட்டலா மாறிடுச்சு. ஆண்டவர் நேற்றும் என்று மாறாதவர், அவர் பிள்ளைகள் மாறாதபடி இருக்கணுங்கிறாரு. இவர் மாற்றார். எப்படி மாற்ற நம்ம காட்டுறேன். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி, அதற்கு ராஜா 10வது வசனம் 2 சாமுவேல் 16:10, அதற்கு ராஜா, செருபாவின் குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னை தூஷிக்கட்டும். இப்ப சொல்லும் போதெல்லாம் நல்லா இருக்கா, தூஷிக்கட்டும், என்னை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி சொன்னார் என்று தாவீது அபிசாயும் அவங்களே கண்ணுக்கு, இதோ என் கற்பப்பரப்பான என் குமாரனை நிற்கிறான் இந்த பெண்ணியன், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை என் சிறுமையை பார்த்து நாளையில நிந்தைக்கு பதிலாக எனக்கு சரி நான் இப்படி சொன்ன தாவீது மனசு மாறிட்டார். இப்ப இவற்றை என்னெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார்னா, நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. கொலை செய்ய மாட்டேன்றாரு. கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல தாவீது அடுத்து என்ன செய்யறாரு, கொலை செய்தார். அவர் செய்யல, ஆனா என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனை குமாரன் என்ன செய்யறாரு, அலோவ் பண்ணி கொலை செய்ய பாருங்க. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனம், அவன் என்னை கொடிய தூஷங்களை தூஷித்தான், ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினாலே, எதிர்கொண்டு கால விழுந்துட்டு, ராஜா என்ன மன்னிச்சிருங்க ராஜா, என்னை கொல்லக்கூடாது, நீங்க எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாரு. இவரும் நல்ல உள்ள மாதிரி தலையாட்டிட்டு, அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினாலே நான் உன்னை பட்டயத்திலே கொன்று போடுவதில் என்று கர்த்தர் மேல அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் பரிசுத்தர். அவர்கிட்ட உண்மை இருக்கு. ஆனா தாவீதுட்ட உண்மை இல்லை. இந்த தாவீதுட்ட உண்மை இல்லாதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார்னு ஒரு லிஸ்ட் அவங்களுக்கு நான் காட்டுறேன். சங்கீதம் எடுத்துக்கோங்க. 146வது அதிகாரத்துக்குள்ள வரும். சங்கீதம் 146 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்ப ஆண்டவர் நீதிமான்களை சிநேகிக்கிறார்னா அங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், குருடருடைய கண்களை திறக்கிறார், மடிந்தவர்களை கர்த்தர் தூக்கிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார்.
பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கன் வழியை கழுத்துப்படுகிறார். இது தேவனுடைய ஒரு விசேஷமான குணாதிசயம். இப்படி இருக்கிற கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம், கர்த்தர் சதா காலங்களையும் அரசாளுகிறார். இப்ப திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்யறாரோ ஆதரிக்கிறார். என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் கர்த்தர் சிநேகிக்கிறார். சிநேகிக்கிறார்னா யாரை சிநேகிப்பார்? 8வது வசனம், யாரை சிநேகிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என் மேல் இரக்கமா இருக்கிறார், நானும் மற்றவர்கள் இரக்கமா இருக்கிறேன். ஆண்டவர் வசந்த வாசிகள் அப்பதான் அது உங்களுக்கு புரியும். சங்கீதம் 98வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து இதெல்லாம் அவர் செய்தார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். வாசிப்போமா என்னெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தாவீது அதை ஃபில் பண்ணல. 98வது அதிகாரம் 3வது வசனம், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் மேல் தமது கிருபையை உண்மையை நினைவு கூர்ந்தார். எதை நினைவு கூர்ந்தார் பாருங்க? கிருபை, 2வது உண்மை. தாவீது கிருபை பெற்றாரா? என்னைக்கோ சவுல் கம்ப்ளீட்டா அழிச்சிருக்கணும். ஆனா சவுலுடைய கரத்திற்கு காத்து 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 ஒரு தெல்லு பூச்சியை வேட்டையாடுறாப்புல வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. தாவீது ஒரு நாளும் சவுலை கொலை செய்யல. ஆனா சவுல் கொலை செய்யறத கடைசி நிறுத்தல. ஆனாலும் ஆண்டோடைய 2வது சங்கீதம் 98 கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தமை. அந்த ரட்சிப்புனா விடுதலை. இது என்ன பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. சவுளுடைய கரத்திலும் எத்தனையோ யுத்தத்தை பார்த்தாரு. அவர் மாதிரி யுத்தமானவங்களை பார்க்க முடியாது. ஆனா அத்தனை யுத்தத்திலையும் ஆண்டவர் உண்மையா இருந்தார். இதுல கிருபையில உண்மையா இருந்தார், அன்புல உண்மையா இருந்தார், உண்மையிலே உண்மையா இருந்தார். எல்லாத்தையும் காத்து 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 தாவீது மரிக்கிற ஸ்டேஜ்ல ஆண்டவர் பார்க்கிறாரு தாவீது எப்படி இருக்கான்ட்டு. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இஸ்ரவேலின் குடும்பத்தார் மேலே தமது கிருபையும் உண்மையை நினைவு கூர்ந்தார். தாவீது கிருபையும் விட்டுட்டாரு, உண்மையை விட்டுட்டாரு. நீ மறிக்க மாட்ட அப்படின்னு சொன்னவரு. ஆனா தன்னுடைய குமாரன் மறிக்கும்போது குமாரன் செய்யாரு கொடுத்தார். இந்த லிஸ்ட்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்கிற ஒரு கான்செப்டை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். நீதிமான் எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 146வது அதிகாரம் 8வது வசனம், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமானுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் நான் காட்ட போறேன். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 15வது வசனம், 17, 15 ஒரு காரியத்தை நம்மளுக்கு காட்டுறேன். துன்மார்க்கனை நீதிமான்கள் ஆக்கிறவர்களும் நீதிமானை குற்றவாளிகள், இவர் ரெண்டு கத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு துன்மார்க்கன் இருக்காங்க. அந்த துன்மார்க்கனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? துன்மார்க்கன் சொல்லுவாங்க. ஆனா அவன் பெரிய ஒரு அரசியல்வாதியா இருப்பான், பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடரா இருப்பான். ஆனா அவனை யாரும் துன்மார்க்கனை போய் சொல்ல முடியாது. ஆனால் நீங்க ரொம்ப நல்லவருங்க நல்லவர்னு சொல்லிப்பாங்க. அது ஆண்டவருக்கு அருவருப்பு. 2வது இது ஒரு அருவருப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமானை குற்றவாளியாக்க. ஒரு நீதிமான அந்த நீதிமான ஆண்டவர் நீதிமானாக்கியிருக்காரு. எப்படி நீதிமானாக்குறாரு? ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நீதிமானாக்குறாரு. யார் மேல விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வந்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு அவர் நீதிமான்களாக்குறார். இந்த நீதிமான் அவர் ஆக்கிட்டார். இது யார் நம்மளை என்ன செய்ய முடியாது? குற்றவாளியாக ஆக்க முடியாது. அப்ப இந்த செய்தி ஆண்டவர் யாரை நினைவு கூறுவார்னா, நீதிமான்களை நினைவு கூறுவார். அந்த நீதிமான்களுக்கு என்ன ஒரு வாஞ்சை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என் மேல் இரக்கமா இருந்தார், நானும் மற்றவர்கள் மேல் இரக்கமா இருக்கணும். என் மேல் உண்மையா இருந்தால் நானும் மற்றவர்கள் உண்மையா இருக்கணும். ஆனா தாவீதுக்கு மறிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? மறிக்கிறார். அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஆனாலும் நீ அவன் குற்றமற்ற என்னாதே, நீ புத்திமான், அவனை நரைமையில பண்ணிட்டு பார்த்தார். பின்பு தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து அடக்கமாக சாகிறதுக்கு முன்னாடி மகனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிட்டு செத்தார்னா, பழி வாங்க. ஆனா அவருக்கு நல்லா தெரியும், பழி வாங்குதல் எனக்கு உரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்கள் மேல் நினைவா இருக்கிறோம். இந்த நினைவா இருக்கிற கர்த்தருக்கு ஒரு விசேஷமான ஆசை, நாங்கள் அவரை போல் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது அநேக பாடுகள் உண்டு. ஆனால் அதைகளை தாண்டி நேரு ஓட கிருபை பாராட்டுங்க ஐயா.
பாலசுந்தரியை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னத்தையோ ஒரு லைட்டை போட்டு வச்சிருக்கீங்க.